இல்லை. Why it is ஒரு reddish brown or some color is coming? What is the reason? No. Chlorophyll இருக்கும், but அது வந்து chromophore another chemical molecule is there. Chromophore different color வரும். இப்போ நீங்க +1 +2 இல்ல 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. கார்பன் அண்ட் கார்பனைல் பாண்ட், கார்பனைல் CO ஃபங்க்ஷனல் குரூப் இருந்ததுன்னா, டபுள் பாண்ட் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா டிஃப்ரெண்ட் கலர் அதெல்லாம் வரும். குரோமோஃபோர் அந்த கான்செப்ட்ல அது டிஃப்ரெண்ட் கலர் கொடுக்கும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன இருக்கு? குளோரோஃபில். நீங்க அப்படியே கிளீனிங்ல என்ன வரும்? ஒரு எக்ஸ்ட்ராக்ட் வருமா? which contains some chemical component plus water. இதுல வாட்டர் இருக்குல்ல, அந்த வாட்டர் என்ன உள்ள போட்டேன்னா லஞ்ச்ல சார் அப்பளம் கொடுக்க போறாரா என்னன்னு தெரியல, பப்பட்டு. பட் இப்போ நம்ம பப்பட்டு கிரியேட் பண்ணிட்டோம் பாருங்க. ஸோ இப்போ வந்து லிக்விட் நைட்ரஜனா எல்லாருக்கும் தெரியும். எப்போ வேணாலும் இன்னொரு 1 வீக் ஆர் 10 days ஆர் 3 months ஆர் 6 months கழிச்சு கேட்டோம்னா லிக்விட் நைட்ரஜனை பற்றி சொல்லுவீங்களா? வாட் இஸ் த ஃப்ரீசிங் பாயிண்ட்? எல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். அதனுடைய நேச்சர் என்ன? இப்போ ஸ்மால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்கிரீம் பண்ணலாம்னு சொன்னல, ஒரு பாட்டிலில் வாட்டர் எடுத்துட்டு வச்சிங்கன்னா அடுத்து ஃபியூ செகண்ட் ஆர் ஃபியூ மினிட்ஸில் யூ வில் கெட் ஐஸ். வாட்டர் பிகம் ஐஸ். ஸோ ஐஸ்கிரீம் பண்ணனா இதை யூஸ் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக ஐஸ்கிரீம் பண்ணலாம். இப்போ ஐஸ்கிரீம் ஷாப்ல எல்லாம் நிறைய பேர் ஐஸ்கிரீம் எல்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து எது யூஸ் பண்ணுறாங்க? இல்லை, கார்பன் டை ஆக்சைடு. சார் ஐஸ் வந்து அதை யூஸ் பண்றது வந்து ட்ரை ஐஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரை ஐஸ் அதை யூஸ் பண்றாங்க. அது வந்து டெம்பரேச்சர் வந்து இன்பிட்வீன், எக்ஸாக்டா தெரியல வாட் இஸ் த டெம்பரேச்சர் சார், அரௌண்ட் 80 -80 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதே இது வந்து நீங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல ஒரு ரியாக்ஷன் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு தெரியும். அவங்க ஸ்டெரர் இதெல்லாம் வச்சு 2 ரியாக்டண்ட்டை கம்பைன் பண்ணி ஒரு சால்வெண்ட்டை ஊற்றி ஸ்டர் பண்ணுவாங்க, மெட்டீரியல் வரும். அதே இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கணும். சிலர் வந்து 5 டிகிரியில் பண்ணலாம், சில ரியாக்ஷன்ஸ் வந்து -30 டிகிரி. இப்போ ஐஸை வச்சுட்டு பண்ணோம்னா -5 அது வரைக்கும் வரும். அப்பயே நீங்கள் வந்து சால்ட் இருக்குல்ல, உப்பு சால்ட், அந்த சால்ட்டை யூஸ் பண்ணீங்கன்னா -17 to 18 வரைக்கும் கொண்டு வரலாம். அதே இது வந்து நீங்கள் 30-40 கொண்டு வரணும்னா ட்ரை ஐஸ் யூஸ் பண்ணலாம். அதை விட ஃபர்தர் மைனஸ் டெம்பரேச்சருக்கு வேணும்னா யூ கேன் யூஸ் திஸ் லிக்விட் நைட்ரஜன். திஸ் ஆர் ஆல் த திங்ஸ். அதாவது இதுதான், இது ஸ்மால் கான்செப்ட்ல இருந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு போகும்போது தான் ஒரு பெரிய நல்ல இன்னோவேஷனா கொண்டு வர போகுது. அதனால இப்போ வந்து எவ்வளவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு, ரைட்? இப்போ வந்து இன்னொரு கான்செப்ட் நம்ம அடுத்ததுக்கு போவோம். இப்போ வந்து இங்க பிளக் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? தேவலோக சீன் காட்டுவாங்க, தெரியுங்களா? எப்படி இருக்கும்? தலையில ஒரு புகையா இருக்குல்ல, பார்க்கலாமா அதை?
பிக் பால். அதை வந்து இந்த மண்டலத்தில் போட்டு இதுலேருந்து வெளியே எடுக்கணும். இந்த வழியாக யார் நல்ல பயில்வான் திறமசாலி இதை ஊதி அந்த பாலை வெளியே எடுத்துக்கணும். யார் தைரியம் இருக்கிறவங்க ஒரு பாய் வாங்க 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 நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்போ வந்து இப்ப உன் பேர் என்னப்பா? ராபர்ட். உன் பேரு உதேஷ். இப்ப 2 பேர் வந்திருக்காங்க. சார் என்ன இந்த பால் நான் இப்பதான் ரொம்ப எல்லாம் சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டியா காலையில சாப்பிட்டு வந்திருக்கேன். இந்த பாலை வந்து தூக்கி அப்படின்னு உங்க பக்கம் ஊதுற அளவுக்கு உள்ள போறாங்க. சரியா? ரெடி? சரி நான் நிஜமா பண்ணுறேன். இப்போ நான் போட்டேன் ஊதுப்பா. என்னாச்சு? முடியல. ஓகே, இப்போ வந்து நீங்க ஆஃப்டர் ஆல் பாய், அதனால வந்து வேற ஏதாவது டீச்சர்ஸ் ட்ரை பண்றீங்களா? ஆமா, மிஸ் வந்து ஊர் வெளியே இருக்காங்க பாருங்க, ட்ரை பண்ண மேடம். நாட் மூவிங். இப்போ நீ வர மாட்டீங்களா? ஒன்னாலே முடியாது. கரெக்டா? ஓகே. இப்போ வந்து ஒரு ப்ளோயர் தெரியும் உங்களுக்கு, அதில் வச்சு நல்லா காற்று ரொம்ப ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் வரும், அதை வச்சு ட்ரை பண்ணுறோம். இது என்னன்னா கீழேயும் விழுக மாட்டேங்குது, மேலேயும் போக மாட்டேங்குது. மேக்னெட் வச்சுக்கோமா? there is no magnet. இதுக்குதான் பெர்னோலிஸ் பிரின்சிபல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெர்னோலிஸ் ஃப்ளைட் எப்படி பறக்குது ஆகாயத்தில், கம்யூனிகேஷன் டைம், அதெல்லாமே பெர்னோலிஸ் பிரின்சிபல்ல இதாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஆக்டிவிட்டி ஓரியன்ட். இப்போ வந்து நீங்க எவ்வளவோ பேசினாலும் அந்த ஏர் வந்து வரும்போது இந்த ஃபன்னல்ல எல்லா சைட்லையும் வெளியே வருது. இதை சுற்றி அந்த காற்று வந்து கவர் பண்ணிட்டு அந்த பால் எங்கேயும் போகலாம். இப்போ அதனால இப்போ வந்து என்ன செய்யறோம்னா, அந்த பொண்ணு சொல்லுது இதை ரிவர்ஸ்ல பண்ணி பார்ப்போம் அப்படின்றீங்களா? இப்படி வச்சு பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து ரிவர்ஸ்ல பண்ணி பார்ப்போம். பறக்குதா? இப்போ வந்து now let us try with this ball. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது
ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இப்போ புரியுதா பெர்னாலிஸ் பிரின்சிபல்? இப்போ போய் நீங்கள் கூகுளில் வீட்டில் போயிட்டு கூகுளில் பெர்னாலிஸ் பிரின்சிபல்னு போட்டு பாருங்கள். அது எப்படியெல்லாம் நல்ல டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் இருந்தாலும் யூ ஜஸ்ட் திங்க் இட் ஓவர். அதை ப்ராப்பராக பண்ணி நீங்கள் திங்க் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் சம் ஐடியாஸ்.